Hello friends, welcome to Anitya Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது back to school lunch box recipe chicken nuggets. இதை எப்படி prepare பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மிக்ஸி ஜார் எடுத்துர்க்கேன். இதெல்லாம் blood slices சேர்த்துக்கறேன். ஒரு 4 பிரெட்டை வந்து சைடுலாம் கட் பண்ணிட்டு ஸ்லைஸ் பண்ணி சேர்த்திருக்கேன். இதை பவுடர் பண்ணி எடுத்துட்டு வந்துக்கலாம். அதுக்கு அப்புறம் 300 g boneless chicken இந்த பிரெட் கூடயே சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு தேவையான அளவு, black pepper 1 teaspoon, paprika powder 1 teaspoon, சீரகத்தூள் 1/4 teaspoon, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 teaspoon, பால் ஒரு 1/4 glass ஆட் பண்ணிக்கிறேன். அரைச்சு எடுத்துட்டு வந்துக்கலாம். இப்போ ஒரு பவுலில் ஆல் பர்பஸ் ஃப்ளார் ஒரு 1/4 கப் சேர்த்திருக்கேன். கார்ன்ஃப்ளவர் ஒரு 2 tablespoon சேர்த்திருக்கேன். உப்பு தேவையான அளவு, black pepper கொஞ்சமாக 1/4 spoon சேர்த்திருக்கேன். மிக்ஸ் பண்ணி சைடில் எடுத்து வச்சுக்கலாம். இன்னொரு பவுலில் ஒரு முட்டை எடுத்துருக்கேன். தேவையான அளவு பெப்பர், உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இன்னொரு பிளேட்டில் ப்ரெட்டை மிக்சியில் போட்டு அரைச்சி இப்படி க்ரம்ஸ் மாதிரி பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இந்த சிக்கனை நம்ம மிக்சியில் அரைச்சோம் இல்லையா, அதை இப்போ நம்ம கையை கொஞ்சம் ஈரம் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எடுத்துட்டு உங்களுக்கு வேண்டிய ஷேப்பில் பண்ணிக்கலாம். நான் வந்து ஸ்கொயர் மாதிரி பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்போ வந்து அந்த ட்ரை ஃப்ளாரில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு கோட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ட்ரை ஃப்ளாரில் அடுத்ததாக முட்டை இருக்கிற பவுலில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா பக்கமும் அந்த முட்டை அப்ளை ஆகிற மாதிரி எல்லா பக்கமும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் இதை எடுத்து பிரெட் க்ரம்ஸில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா பக்கம் நல்லா பிரெட் க்ரம்ஸ் பண்ணுற மாதிரி மிக்ஸ் பண்ணி இதே மாதிரியே எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதை வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரோ இல்லை ஜிப் லாக் பேக்கில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். மினிமம் 1 to 3 month வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நான் இந்த மாதிரி தான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். ஒரு 1 monthக்கு நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். ஸ்கூல் டைம்லலாம் வந்து காலையில் வந்து உடனே இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்கூலுக்கு ஏதாவது ரைஸ் கூட நீங்கள் பண்ணி கொடுக்கலாம், இல்லை ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் கூட பண்ணி கொடுக்கலாம் ஸ்நாக்ஸ்க்காக. இந்த மாதிரி எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 2 சைடு இப்படி திருப்பி 1 minute போட்டு எடுத்தால் நல்லா கிறிஸ்பியான சிக்கன் நக்கட்ஸ் ரெடி ஆயிரும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள். சுட சுட சிக்கன் நக்கட்ஸ் ரெடி. ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ்லேயும் நீங்கள் கொடுத்து விடலாம். ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் இது செஞ்சு கொடுக்கலாம். இதை மாதிரி நான் இது மாதிரி செஞ்சு ஒரு 1 monthக்கு நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். இயர்லி மார்னிங்கில் ஸ்கூல் டைமுக்கு நம்ம வந்து டக்குன்னு நம்ம எடுத்து ஒரு 2-3 ஃப்ரை பண்ணி பேக் பண்ணி ஸ்கூலுக்கு கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ உங்களுக்கு நான் இதை பிச்சு காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அவுட் சைடில் வந்து கிறிஸ்பியாகவும் உள்ளுக்குள்ளே ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப ஜூஸியாக இருக்கும் சிக்கனு. சாஸ் வேணும்னா சாஸில் டிப் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.